வணக்கம். நான் இன்றைக்கி பாரம்பரிய மூலிகையில் சங்குப்பூவை பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ அந்த சங்குப்பூவு இதை பறித்து எடுத்தாந்து வச்சுருக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் தரும். அதே சமயத்தில் உடம்பை வலுவாக பத்திரமா பார்த்துக்கிறதுக்கும் இது பயனுள்ள ஒரு மூலிகையான பூவு. இந்த பூ எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டிய ஒரு செடி. இது சுகரை கண்ட்ரோல் பண்ணும். சங்குப்பூவில் நிறையா கலர்ஸ் இருக்குது. 2 கலர் இருக்குது. அதாவது சங்குப்பூ வெள்ளூர் நீலம் ஒன்று இருக்குது, வெள்ளை ஒன்று இருக்குது, இந்த மாதிரி பிங்க் நல்ல திக்கான நீல கலரில் ஒன்று இருக்குது. இதில் அடுக்கும் இருக்குது. இதுக்கு நிறைய பேர் வச்சுருப்பாங்க. எப்படின்னா சங்குப்பூ, சங்கு புஷ்பம், மாமூலிகை, காக்கரட்டை, கன்னிக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இருக்குது. இது நீல கலரு, வெள்ளை கலரு இதில் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அப்போ பார்த்திங்கன்னா இதோட காய் அவரைக்காய் மாதிரி தட்டையாக இருக்கும். இது மருத்துவ குணம். அந்த காயும் மருத்துவ குணம். இதோட காய், பூவு, வேறு, தண்டு எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது தான். இது இதோட வேறு, இலை, பூ எல்லாமே மருத்துவ குணம் இருக்கிறதுனால இதை சிறந்த ஒரு மருந்தாகவே நம்ம வச்சுக்கணும். சிறுநீரில் பெருக்கி கொடுக்கும். யாருக்கெல்லாம் சிறுநீர் சொட்டு சொட்டாக வருது, கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு சிறுநீரை பெருக்கி கொடுக்கும். குடலில் இருக்கிற புண்ணை ஆற்றிடும். மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கும். கல்லீரலை பலப்படுத்தி வச்சுக்கும். தோல் நோய் வராமல் பார்த்துக்கும். தோலில் தேமல், கரும்புள்ளி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த இலையை அரைச்சி தடவி குளிச்சுக்கிட்டே வரலாம். இந்த சங்குப்பூவை தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு டீ மாதிரி எடுத்துக்கிட்டு வரலாம். இப்படி எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தேமல், கரும்புள்ளி, அப்புறம் பருக்கள் வந்த இடம், பருக்கள் இருக்கிற இடத்துல பள்ளமாக இருக்கும் சில பேருக்கு. அதை இந்த பூவை அரைச்சி அதை கொஞ்சோண்டு பாலில் கலந்து முகப்பூரா தடவிக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து மூஞ்சை கழுவிட்டு வந்தோம்னாக்கா முகப்பரு இருந்த இடம் தெரியாமல் போயிடும். கர்ப்பப்பைக்கு இது ரொம்ப 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 நல்லது. வெள்ளைப்படுதலுக்கு இது ரொம்ப சிறந்த மருந்து. இதோட விதையை பலம் இழந்துருச்சு, எனக்கு ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தவங்களுக்கு பலமே இல்லை, தெம்பு இல்லைன்னு சொல்கிறவங்க இந்த விதையை அரைச்சி அதை பாலில் கலக்கி காய்ச்சி அந்த விதையை அரைச்சி தண்ணியில் கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அதை பாலில் கலந்து குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா இழந்த பலத்தை நம்மளுக்கு திரும்ப கொடுத்துரும். மூட்டு வலி, வாதத்துக்கு ரொம்ப அருமையான மருந்து. வாதத்துக்கு இந்த பூக்களை தினமும் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா வாதம் நாளடைவில் சரியாயிடும். இதய படபடப்பு, இரத்த கொதிப்பு இதெல்லாம் கட்டுக்குள்ளே வச்சுக்கும். புற்றுநோய் வராமல் பார்த்துக்கும். உடலில் உள்ள கொழுப்பு குறையும். இரத்தம் ரொம்ப சீரோட்டமாக இருக்கும். நரம்பு மண்டலத்தை ரொம்ப பலமாக பார்த்துக்கும். நோய் கிருமி வராமல் பார்த்துக்கும் உடம்புல. அப்புறம் மன அழுத்தம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடும். கட்டிகள் வந்துச்சுன்னா அந்த கட்டிகள் மேலே இந்த இலையை அரைச்சி பூசி தடவி வச்சுக்கிட்டே வந்தோம்னா கட்டி பழுத்து உடஞ்சி நல்லாயிடும். அதுக்கப்புறம் இந்த பூவை பாலில் காய்ச்சி குடிச்சிக்கிட்டே வந்தோம்னாக்கா ஞாபக சக்தி பெருகும். இந்த பூவை நல்லெண்ணெயில் காய்ச்சி மூலம் உள்ள இடத்துல அந்த பூவை இந்த நல்லெண்ணெயில் ஒரு 50 மில்லி நல்லெண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவு இந்த பூவை போட்டு காய்ச்சி அதை வடிகட்டி அந்த எண்ணெயை மூலம் உள்ள இடத்துல தடவிக்கிட்டே வந்தோம்னா மூளை சூடு சுருங்கி நல்லபடியாக பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடும். இஞ்சி சாறு கூட இந்த பூவை கொதிக்க வச்சு குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா குடலில் எப்பேற்பட்ட புண்ணாக இருந்தாலும் இது ஆற்றிடும். இலையை அரைச்சி இந்த இலையை அரைச்சி யானைக்கால் உள்ள இடத்துல 10 மாதிரி போட்டுக்கிட்டே வந்தோம்னா யானைக்கால் வீக்கம் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலையை கொதிக்க வச்சு பெண்ணுறுப்பில் இந்த இலையை நல்லா கொதிக்க வச்சு பெண்ணுறுப்பில் கழுவிக்கிட்டே வந்தோம்னாக்கா வெள்ளைப்படுதல் நாளடைவில் சரியாயிடும். உடல் சூடு, யாருக்கெல்லாம் கண்ணு முழிச்சு வேலை பார்க்குறாங்க, உடல் சூடாக இருக்கும், அந்த கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்க, ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவங்கலாம் ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சு வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பூவை ஒரு டீ மாதிரி போட்டு குடிக்கலாம். இந்த பூவை கொதிக்க வச்சு அந்த பூ கூட கொஞ்சோண்டு லெமன் சாரை கலந்து, இஞ்சி சாரை கலந்து, அது கூட தேன் கலந்து குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும். கண் எரிச்சல் சரியாயிடும். நீர்க்குத்தல் சரியாயிடும். இதை தினமும் ப்ளூ-டீ, இதுக்கு பேர் ப்ளூ-டீன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளூ-டீயை தினமும் ஒரு வேளை போட்டு குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா கண் எரிச்சலும் நீர் கடுப்பும் சீக்கிரமாக சரியாயிடும். கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி வராமல் பார்த்துக்கும். இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் இதில் அடங்கியிருக்கு. இப்படிப்பட்ட மருத்துவ குணம் உள்ள செடியை நாம் வீடுகள் தோறும் வளர்க்க ஆரம்பிப்போம். இந்த கன்னிக்கொடிங்கிற ஒரு செடி நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கணும். ஏன்னா இந்த கன்னிக்கொடி எப்படி கொடி கொடியாக போகுதோ அதே போல் நம்ம உடம்புல உள்ள இரத்த நாளங்களை பத்திரமா பார்த்துக்கும். இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டத்தை சம அளவில் ஓடுறது போல் இந்த கன்னிக்கொடியானது சங்குப்பூ பார்த்துக்கும். இப்படிப்பட்ட சங்குப்பூவை நம்ம மறக்கவும் கூடாது. வீட்டில் வளர்க்குறத தவறாமல் எல்லாரும் மறக்காமல் வளர்ப்போம். அதே நேரத்தில் பாரம்பரிய மூலிகையான அந்த சங்குப்பூவை நம்ம மறக்காமல் இருப்போம். நம்ம பாரம்பரியத்தையும் நம்ம மறக்காமல் இருப்போம். நன்றி.